வணக்கம்ங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் நாம இன்றைக்கு வந்திருக்கிற இந்த இடம் சிங்கிரி கோயில் அப்படின்ற ஒரு இடங்க. இந்த இடம் வேலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடம் மலைகளின் நடுவே அமைந்திருக்கிற ஒரு சிறிய குன்றுங்க. இந்த சிங்கிரி கோயில் லட்சுமி நரசிம்மருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோவிலுக்கு நாம வரணும்னா கனியம்பாடி வந்து அங்கிருந்து இந்த ஊருக்கு போறதுக்கு உண்டான கிராம பாதைகள்ல போனோங்க. ஒரு இயற்கை சூழல் அமைந்த இந்த கிராமம் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் ஒரு பக்தியோட போய் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல இடமாகவும் திகழ்துங்க. இந்த கோயிலின் சிறப்பு என்னன்னா, சுமார் 1300 ஆண்டுகள் பழமையான ஒரு குன்றில் இருக்கும் மலை கோயிலுங்க. கற்கோயிலாகவும் இருக்குங்க. இந்த ஆலயத்தில் பால ஆஞ்சநேயர் இருக்காருங்க. அவரை வேண்டிக்கிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகமா இருக்குங்க. சோழ மன்னர் ஒருவர் சோளிங்கருக்கு போகிற வழியில் இங்கே ஓய்வெடுத்ததாகவும், அவர் ஏன் சோளிங்கர் போனார்னா குழந்தை வரம் தேடி போனார் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே கனவுல வந்த காண்டவன் இந்த இடத்துல நரசிம்ம பெருமாளுக்கு ஒரு கோவில் கட்டுன்னு சொன்னதாகவும், அவர் அதை நிர்மாணம் பண்ணி அடுத்த வருடமே அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சதாகவும் ஒரு செவி வழி கதை இருக்குங்க. இந்த ஆலயத்தில் வழக்கமாக ஆங்கிலத்தை சொல்லணும்னா தன்னுடைய லெஃப்ட் சைடில் தான் அம்மனை வச்சுருப்பாங்க. அதாவது இடது பக்கம் சிங்க பெருமாள் தனது இடது பக்கம் அம்பிகையை வச்சுருப்பாங்க, அம்பாலை. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா வலது கை பக்கம் உட்காந்துருக்கிற மாதிரி மூலவர் சிலை இருக்குது. நீங்கள் இந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா அந்த கண்கொள்ளா காட்சியை தரிசிக்கலாம். மன அமைதியோட வேண்டிய வரங்கள் எல்லாம் தரும். இயற்கை வளத்தோட இந்த வழியோடு போகிறப்ப உங்கள் மனபாரம் எல்லாம் குறைஞ்சா மாதிரி நீங்களே உணர்வீங்க. இந்த கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, குதூகலத்தை அனுபவிங்க.